இன்றைக்கி சிக்கன் 65 சமையல் போர் வந்து சமையல் விலாக் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சிக்கன் வந்து அங்கே கோழி கடையிலே வாஷ் பண்ணி வெட்டி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. இதோ சிக்கன் இப்போ வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச கடைனால கறி இல்லாமல் ஈரலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாப்புல. எக்ஸ்ட்ரானா அதிகமாக இல்லை, சும்மா ஒரு கோழி இது மட்டும். நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சும்மா ஒரு பிஞ்சு போட்டிங்களா. அது சால்ட்டு 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன். லெமன் வந்து அதே 1/4 லெமன் தான், 1/4 லெமனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. 1/2 லெமன் ஊற்றிக்கிறேன், புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இந்த விரையெல்லாம் எடுத்துருங்க, லெமனில் இருக்கிறது கசக்கும் இல்லைன்னா. வினா தனி மிளகாத்தூள் எங்கே இருக்கு? சொல்லலாம். அடுத்தது அரிசி மாவு 1/4 ஸ்பூன். கையால் போட்டிங்கன்னா 1/4 கிலோவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது ஒரு 1/4 ஸ்பூன். மிளகாத்தூள் பார்க்குறேன், கிடைக்க மாட்டேது. சரி, குழம்பு சாம்பார் மிளகாத்தூள் போட போகிறேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன். எனக்கு காரம் வேணுனாங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நானும் ஊற வைக்க போகிறது இல்லை, ஏன்னா வீடியோ பசங்க ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமேட்டு பொரிச்சிடும். 5 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் 1/2 லெமன் ஊற்றுங்க. 1/4 லெமன் ஊற்றினா 1/4 மணி நேரம் ஊறணும். 1/2 நிமிஷம் பழமும் ஊற்றிட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நல்லா பாருங்கள், கறியை நல்லா கையால் இப்படி மசாலா நல்லா இறங்குற மாரி ஐத்தி தண்ணி விடவே கூடாது. சொல்ல வந்துட்டேன், தண்ணி விடவே கூடாது. நல்லா இப்படி ஐத்தணும். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தா தான் அது டக்குன்னு இதாகும். இல்லை 1 நிமிஷத்துக்கு இதேமாதிரி பண்ணுவேன். கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள்ட்ட பார்த்து கொடுத்துருங்க. ஓகே, அங்கே கடையில் வாஷ் பண்ணது தான் இங்கே வாஷ் பண்ணவே இல்லை. அப்படியே கறியை போட்டோம், எல்லா பொருளையுமே ஆட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டு பார்த்தோம், லைட்டாக உப்பு மட்டும், புளிப்பு அதிகமாக இருக்குங்க, இருக்குது உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. மேக்ஸிமம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 ஸ்பூன் போதும். நீங்கள் தேவையான அளவே போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கு எல்லாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வியூஸ் இப்போ தான் 1000க்கு மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. 12 நாள் ஆச்சு.
ஏன்டா 20 நாளான்னு தெரிலப்பா. என்ன சன்ஃப்ளவர் சரி கோல்டு கிண்ணறு தப்பாக சொல்லிட்டேன். வானல் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போடுறீங்கன்னா போட்டு போகிறீங்க. வெளில வர ஒரு குட்டி பையன் பால் லைன் நாய்கிட்டு இருக்கிறான். எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் குட்டி சின்னோண்டு. கறியே சாப்பிட மாட்டான், என்னன்னு தெரில. ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிட்டான். லைட்டரை வச்சுக்கிட்டு வத்திப்பிடி தேடிக்கிட்டு இருக்கேன். சரி எண்ணெய் ஊற்றுறோம், 1/4 லிட்டர் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறி ஆவி வரும் தெரியுமா, அப்புறமேட்டு ஸ்லிம் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. கறி ஊற வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் காயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். நான் போய் கருவேப்பிலை வச்சுட்டு வந்துடுறேன். கால் கிலோவுக்கு கொத்துனா ஒரு 5 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொத்து இப்படி சொல்கிறேன், இல்லைன்னா கையில் இப்படி உருவிறீங்களே, அரை கை ஒரு கை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத சிம்பிளாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. அப்புறம் கருவேப்பிலை உருகிட்டு வந்தாச்சு. ஓகே, ஆவி வந்துருச்சு, வந்து போடலாம். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இதே மாதிரி வந்தால் தான் போடணும். போட்டோன்னே பபுள்ஸ் வரணும், நல்லா அனல் செய்ய தரணும். போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு கலர வேண்டியது. அதே மாதிரி ஃபுட் கலர் கம்மியாக சேருங்க, அதிகமாக போடாதீங்க. நான் ஒரு மீடியமான லெவலில் போட்டிருக்கேன், கம்மியாக போடல அதிகமாக போடல. நீங்கள் போடும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. காய்து சொன்னேன்னா காய்தில் கொஞ்சம் 1/2 பிஞ்ச். ஓகே, என்ன கொஞ்சம் இதோ 1/2 ஃப்ளேம் இப்படி வைங்க. ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. கறி வேக ரொம்ப நேரம் ஆகிடும்.
சரி வாங்க வெங்காயம் கட் பண்ணலாம். அது வரையும் முடிச்சே இருக்குது. 2 போதும் 1/4 கிலோவுக்கு. வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சின்னு நினைக்கிறேன். தயிர் கூட ஆட் பண்ணால் சூடாகிடும். கேட்பேன் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. நான் நாளைக்கே சர்ப்ரைஸ். இது வந்து 1000 வியூஸ் போயிடுச்சுன்னா நாளைக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். மீது வீடியோ விலாகிங்லாம் வீட்டில் தான் வரும். அதிகமாக கோயில் வராது, கடை வீடு தான். அந்த வீடு தான் உங்களுக்கு போட்டிருக்கணும். பார்க்காதவங்க பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் கலர்றேன் பாருங்கள், கலர்லாம் போகவே இல்லை. இப்போ வந்து கலரி விடணும். இந்த மசாலாலாம் அது கூடயே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா சும்மா ஒரு 4 கலர் கலரிட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இதேமாதிரி பபுள்ஸ் நல்லா வரணும். இந்த பபுள்ஸ் நின்னப்படுறதுக்கு கறி வெந்திரிச்சு எடுத்துடலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுதான், சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டும் உண்டு. இப்போல்லாம் மந்த்லி இன்கம் பண்ணுறோன்னா சொல்கிறேன் என்ன கிஃப்ட்டுன்னு. ஒரு 10 பேருக்கு கொடுத்துடலாம். அது இல்லாமல் இன்றைக்கி நைட்டு நியூ இயர் செலப்ரேஷன். போக மாட்டேன், ஏன்னா நான் 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு விட்டு வெளில போகிறதில்ல. போகாதுன்னு சொல்கிறது எங்கள் வீட்டில். அதனால் அந்த வீடியோலாம் வராது, எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கேக் வாங்கிடலாம். கமெண்ட் பண்ணுங்க வேணாம். இந்த பபுள்ஸ் நிற்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நல்லா வெந்து சாப்பிடுங்கப்பா கறிலாம். காய்கறினா பரவாயில்ல, பாதி வெந்து வேகாமல் சாப்பிட்லாம். கறிலாம் நல்லா வெந்து சாப்பிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது, வாசனை வருது. கீழே விழுந்துருச்சு. அதேமாதிரி எண்ணெயை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம செய்கிற மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சமையலுக்குன்னு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். சேனல் பேர் வந்து எம்வி கிச்சன் ஸ்பெஷல். அதில் சமையல் சாப்பிட்ற பொருள் எல்லா வீடியோவும் அதில் வந்துடும். கோயிலெலாம் வராது. அது பார்க்குறீங்கனாலும் பாருங்கள். என்னை பொறுத்தவரையும் இந்த சேனல் மட்டும் எனக்கு யூஸ் பண்ணால் எனக்கு போதும். இந்த சேனல் எதுக்குன்னா, இந்த சேனல் டவுன் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற வீடியோலாம் அதில் மாற்றி விட்றதுக்காக வச்சுருக்கேன். சரி,
சொன்ன மாதிரி தான் 5 நிமிஷம் ஆறு வரைக்கும் கலராதிங்க. வேற இன்னும் மூவி ஏதோ மத்தாலந்தான் பின்னாடி பீரோ தெரியுது. இது வந்து பிரிட்ஜி. அடுத்த வருஷம் சித்ரா மாதம் தான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த ஈரை பாருங்க, இந்த இது இருக்கு ரொம்ப ப்ரௌன். அது வந்து ரெட் கலர் ரத்தம் மாரி இருக்கும் தெரியுங்க கோயிலா, அது அந்த ஈரை. எண்ணெய் அடங்குது பாருங்க, வெந்துருச்சு. ஆனால் சூடு அந்த அளவுக்கு. கடைசியில் என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை போட்டு இறக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். இந்த சட்டைங்க இதெல்லாம் சட்டம் கொஞ்சம் நிற்கும். குறைதா சட்டம்? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஓவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனலை கம்மி பண்ணிட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பொடி. இந்த வேலையெல்லாம் செய்யணும், பார்த்து வைங்கப்பா. கருவேப்பிலையை பொறுத்தாச்சு மேலே வரல. இந்த எண்ணெய் வடிகட்டி இருக்குமா இருக்கு எங்கள் வீட்லேயும், பட் நான் யூஸ் பண்ணல. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஹா, கருவேப்பிலை வாசனை செம்ம. இது மணக்க சிக்கன் போட்டாச்சு. தொட்டுக்க வெங்காயம் ப்ளஸ் சிக்கன். எங்க ஜூலி விளையாட போயிடுச்சா? சிக்கன் தோலோட வாங்கிக்கோங்க. ஜிம்பா வா வா ஜிம்பா. இந்தா சுடுதா அவனுக்கு. அங்கே இருந்தா அதை சாப்பிட, அதை சாப்பிட்றா.
தம்பி சாய்வான் கறி சாப்பிடணும். நம்ம நேரம் லிக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே முடியும். அதெல்லாம் அது சாப்பிட மாட்டார். சிக்கனோட ஈரல் கீழே இறக்கி விடு. சரி ஓகே.